இனிய விண் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மார்கழி மாதத்தினுடைய காலை வணக்கம். கொண்டல் வண்ணன் கோவலனாய் வெண்ணவுண்டவாயன், என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன், என் அமுதினை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவே என்று ஆழ்வார்களாலும் ஆச்சாரியர்களாலும் புகழ்ந்து வணங்கி பாடப்பட்ட எம்பெருமான் கண்ணனுடைய லீலைகளையும் ஆண்டாள் அவன் மீது கொண்ட காதலையும் இனி வரப்போகின்ற பாசுரங்களிலே நாம் பார்ப்போம். மார்கழி மாதம் 21வது நாள் 21வது பாசுரம். இங்கே ஆயர்குலத்தினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் ஆண்டாள் நாச்சியார் அடுக்கடுக்காக இங்கே அழகாக நமக்கு கூறுகிறார். கண்ணன் எப்பேற்பட்ட சூழலிலே வளர்ந்தான் என்பதை இந்த பாசுரம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதி அளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தேற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய், மாற்றார் உனக்கு வழிதொலைத்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இங்கே மீண்டும் இந்த பாடலிலே ஆண்டாள் கண்ணன் எம்பெருமானுடைய வளர்ந்த ஆயர்பாடியினுடைய செல்வ செழிப்பை இந்த பாடலிலே கூறுகிறார். ஆண்டாள் முதல் பாடலிலே மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகளை கூறினார். இரண்டாவது பாசுரத்திலே மார்கழி மாதத்திலே நோன்பு இருப்பதனுடைய அவசியம், நோன்பு நோக்கின்ற போது நாம் கடைபிடிக்கக்கூடிய அந்த ஒழுக்க நெறிகளை பற்றியெல்லாம் கூறினார். மூன்றாவது பாசுரத்திலே பாவை நோன்பு இருப்பதினாலே ஏற்படக்கூடிய நன்மைகள், ஆயர்பாடியிலே மாதம் மும்மாறி மழை பொழிந்து பெரும் செந்நெல்லோடு கயலுகள என்று வளத்தினுடைய சிறப்புகளை கூறினார். அடுத்து நான்காவது பாசுரத்திலே ஆழிமழை கண்ணா என்று வருண பகவானிடத்திலே அவள் வேண்டுகிறாள். இப்படி ஸ்ரீ ஆண்டாள் அந்த ஆயர்பாடியினுடைய பெருமைகளை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய இடையர்களுடைய பெருமைகளை பற்றியெல்லாம் விளக்கி கூறினார். இப்பொழுது 21வது பாசுரத்திலே ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதம் அளிப்ப, ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய இடையர்கள் குடம் குடமாக பாலை பசுக்களிடமிருந்து கறக்கிறார்கள். அப்படி கறக்கின்ற போது ஏற்ற களங்கள், அந்த பாலை முழுவதுமாக உள்வாங்கக்கூடிய அளவுக்கு பெரும் பாத்திரங்களை அவர்கள் கொண்டு வந்து பசுவினுடைய மடியிலிருந்து பாலை கறக்கிறார்கள். எதிர்பொங்கி மீதம் அளிப்ப, அப்படி என்றால் அந்த பாத்திரங்களெல்லாம் நிரம்பி வழிகின்றன, ஆனாலும் பசுக்கள் பாலை கொடுத்து கொண்டே இருக்கின்றன. அப்படிப்பட்ட மாற்றாத பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், தங்கு தடையின்றி பாலை பொழி பொழி என்று பொழியக்கூடிய பெரும் பசு கூட்டங்களை வைத்திருப்பவர் ஆற்றப்படைத்தான் மகனே. அப்பேற்பட்ட நந்தகோபர். நந்தகோபர் எப்பேற்பட்ட செல்வ செழிப்பு மிக்கவர் என்றால் பெரும் பசு கூட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த பசு கூட்டங்கள் எல்லாம் வள்ளல் தன்மை கொண்டவை. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பாலை கொஞ்சம் கூட மறைத்து வைக்காமல், கஞ்சத்தனம் செய்யாமல் அந்த ஆயர்களுக்கு பாலை வாரி வாரி வழங்குகின்ற வள்ளல் பெரும் தன்மை கொண்ட பசுக்களை உடையவர் நந்தகோபர். அப்பேற்பட்ட நந்தகோபருடைய மகனே கண்ணா அறிவுராய், நீ துயில் எழுப்பா. நாங்களெல்லாம் இந்த பனி பொழிகின்ற மார்கழி மாதத்திலே காலை நேரத்திலே உன்னுடைய அரண்மனையினுடைய வாசலிலே வந்து நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், உன்னை எழுப்பி கொண்டிருக்கிறோம், நீ துயிலெழ மாட்டாயா என்று இந்த பெண்கள் எல்லாம் அழைக்கிறார்கள் கண்ணனை. அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய், பெரும் சக்திகளை உடைய பெரியவனே. என எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் வைகுந்தத்திலே இருக்கிறார். அவர்தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகிறார், அவர்தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறார். அவர் இன்றி இந்த உலகத்திலே ஒரு பொருளும் அசைவதில்லை. அப்பேற்பட்ட எம்பெருமான் பெரும் சக்திகளை உடையவர். எனவே சக்தி படைத்த பெரியாய், உலகினில் தேற்றமாய், எம்பெருமான் இந்த உலகத்திலே நாம் காணக்கூடிய வகையில் அவர் அச்சாரூப வடிவத்திலே இங்கே இருக்கிறார். அவர் எம்பெருமான் கண்ணனாக அவதாரம் எடுத்திருக்கிறார். எங்கோ வைகுந்தத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் நம் கண்களுக்கு புலப்பட மாட்டார். ஆனால் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய கண்ணன் நம் கண்களுக்கு புலப்படுகிறான்.
ஏனென்றால் நாராயணனே இங்கே கண்ணனாக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் அல்லவா. எனவே தோற்றமாய் நின்ற சுடரே, ஜோதி சொரூபனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, எங்களுக்கெல்லாம் காட்சி அளிக்கக்கூடிய வகையிலே கண்ணனாக இங்கே அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாயே, எங்களை சோதிக்கலாமா? நீ துயிலிட மாட்டாயா? அப்பேற்பட்ட வள்ளல் பெரும் பசுக்களை உடைய நந்தகோபருடைய மகனே கண்ணாய் எழுந்திராய் என்று இந்த பெண்களெல்லாம் அழைக்கிறார்கள். மாற்றார் உனக்கு வழி தொலைத்து உன் வாசற்கண். மாற்றார், உன்னோடு பகைமை கொண்ட பகைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க உன்னோடு சண்டை போட்டார்களானால் அவர்கள் தங்களுடைய வலிமையை இழந்து போவார்கள். அப்பேற்பட்ட வலிமை மிக்கவன், பராக்கிரம் மிக்கவன். அவருடைய ஒவ்வொரு அவதாரத்திலையும் நீங்கள் எடுத்து பாருங்க, அது நரசிம்ம அவதாரமாக இருக்கலாம், மச்ச அவதாரமாக இருக்கலாம், கூர்ம அவதாரமாக இருக்கலாம், நரசிம்ம அவதாரமாக இருக்கலாம் இல்லையா, பலராம அவதாரமாக இருக்கலாம். இப்படி எந்த அவதாரம் எடுத்தாலும் அவரோடு போட்டி போட்டவர்கள், அவரோடு சண்டை செய்தவர்கள் எல்லோருமே தங்களுடைய வலிமையை இழந்து கடைசியில் எம்பெருமானுடைய திருவடியிலே அவர்கள் சரணாகதி அடைந்தார்கள் அல்லவா. அதைத்தான் இங்கே ஆண்டாள் மிக அழகாக கூறுகிறார். மாற்றார் உனக்கு வழி தொலைத்து. உன்னோடு பகைமை கொண்ட பகைவர்கள் இருக்காங்களே, அவர்கள் உன்னோடு சண்டை செய்கின்ற போது தங்களுடைய வலிமைகளை எல்லாம் அவர்கள் தொலைத்து விட்டார்கள். தொலைத்துவிட்டு உன் வாசலிலே வந்து ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே, உன்னுடைய அந்த வலிமையை அவர்கள் எதிர்கொள்ள திராணி இல்லாமல், உன்னுடைய வலிமையை அவர்கள் எதிர்கொண்டு அவர்களோடு உன்னோடு போர் செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு வலிமை இல்லாமல் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், உன்னுடைய வாசலிலே வந்து உன்னுடைய சாஷ்டாங்கமாக உன்னுடைய திருவடி கமலத்தை அவர்கள் பற்றி கொண்டார்கள் இல்லையா. எனவே ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே, அப்படி உன்னுடைய வலிமையை அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், உன்னுடைய பெரும் வலிமையை அவர்களால் தாங்க முடியாமல் கடைசியிலே வந்து உன்னிடத்திலே வந்து சரணாகதி அடைந்தார்கள். கண்ணா, போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பெருமானே, போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இறைவா, நாம் உன்னை துதித்து பாடி உன்னை நாம் புகழ்ந்து வந்திருக்கிறோம். எனவே எமக்கு நீ அருள் பாலிக்க மாட்டாயா? உன்னுடைய தூக்கத்திலிருந்து நீ எழுந்திருக்க மாட்டாயா கண்ணா என்றெல்லாம் ஆயர்குல பெண்கள் பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதமளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில், தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய், மாற்றார் உனக்கு வழிதொலைத்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே, போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம், அடியேன் சரணம்.